கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும்போது தேவன் நமக்கருளும் வாக்குத்தத்த வசனம் யாத்திராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அன்று லட்சக்கணக்கான திரள் ஜனத்தை வனாந்தர பாதையில் வழிநடத்திய மோசேக்கு ஒரு பெரிய இக்கட்டு உண்டானது. என் ஜனம் என்று அன்போடும் பரிவோடும் சொல்லி வந்த கர்த்தர் இப்போது நீயும் நீ அழைத்த ஜனமும் என்று சொல்லிவிட்டார். அது மாத்திரமல்ல, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்னே அனுப்புவேன் என்றும் நான் உங்கள் நடுவிலே செல்ல மாட்டேன் என்றும் கர்த்தர் கூற காரணம் என்ன? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஜனம் கர்த்தருக்கு பதிலாக கன்றுக்குட்டியை வணங்கி தங்களை கெடுத்து விட்டனர். இதனால் பாளையத்துக்கு நடுவே இருந்த கர்த்தருடைய வாசஸ்தலம் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு செல்லப்பட்டது. மோசே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருந்தார். அவரால் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், கர்த்தரை நோக்கி கதறினார். தமது ஜனத்தை மீட்டு வழி நடத்துவதற்கென அழைத்தவர்தாமே மோசேயை கைவிடுவாரா? கர்த்தருடைய ஆறுதலின் வார்த்தை வந்தது. அதுதான் இந்த மாத வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கும் கொடுக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் அப்படி சொன்ன உடனே மோசே என்ன சொன்னார்னு கவனிச்சிங்களா? ஆம், உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இந்த உறுதி நம்மகிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. தேவனுடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லவில்லை என்றால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நகர்றதுல பிரயோஜனமே இல்லை. அதை உணர்றீங்களா? இங்கே கர்த்தர் கூறிய இளைப்பாறுதல் என்பது மோசேயின் பணியிலிருந்து அவருக்கு ஓய்வு தருவதல்ல, மாறாக மோசேயின் சுமையை குறைப்பதாகும். மோசே தன் பணியை தொடர்ந்து செய்ய பலன் கிடைத்தது. இதைத்தான் இயேசுவும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்கள் சுயமாக வேலையை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இளைப்பாறுதலும் தேறுதலும் எப்போது கிடைக்கிறது? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று ரொம்ப தெளிவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களில் நாம் வாசித்து அறிகிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் தேவன் தமது வார்த்தை கூடாக நம்மை தேற்றுகிறார். தேற்றரவாளனாய் நம்முடனே வாசம் பண்ணுகிறார். சகல விதமான ஆறுதலின் தேவனாய் நம்மை தேற்றும் வார்த்தையாய் நம்மோடே இருக்கிறார். ஆகவே நமது பாரங்களை பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டுவிட்டு தேவனின் ஆறுதலின் நுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான பலத்தை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நிறைவாகவே தருகிறது. நம்மை தேற்றும் தேவ வார்த்தை நமக்கு உண்டு. விசுவாசத்துடன் அந்த வார்த்தையை பற்றிக்கொள்வோம். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டிலையுமே நமக்கு தெய்வீக இளைப்பாறுதல் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதங்களில் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் இளைப்பாறுதல் ஆகும். ஆங்கில வேதாகமத்திலே இளைப்பாறுதல் என்னும் வார்த்தை
ரெஸ்ட் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த இளைப்பாறுதலின் வழி என்ன? அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போமா? முதலாவது வழி தேவ சமூகம்தான். தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அமரும்போது கர்த்தருடைய அன்பான சமூகம் உங்களை முழுவதுமாய் நிரப்பி மகிழச் செய்யும். அவரை ஆடி பாடி துதிக்கும்போது அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து வருவார். ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கும்போது அவருடைய இனிய அன்பு உங்களில் நிரம்பி வழியும். அடுத்தது, கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பாரானால் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் என்பது கர்த்தர் கொடுக்கும் இளைப்பாறுதலை குறிக்கிறது. கலங்கின தண்ணீரை ஆடுகள் கூட விரும்புவது இல்லை. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை உண்டு பண்ணவே நல் மேய்ப்பனாய் உங்களுக்கு முன் சென்று கொண்டு இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இளைப்பாறுதல் தரும்படி கர்த்தரோடு கூட தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லோரும் முன் செல்வார்கள். அவருடைய வல்லமையுள்ள பராக்கிரமம் உங்களுக்கு முன் செல்லும். மேக ஸ்தம்பங்களும் அக்கினி ஸ்தம்பங்களும் உங்களுக்கு முன் செல்லும். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமானவர் உங்களுக்கு முன் சென்று இளைப்பாறுதலை தந்தருளுவார். தேவ சமூகம் உங்களுக்கு முன் செல்லும்போது எந்த பார்வோனானாலும் உங்களை தடை செய்ய முடியாது. சிவந்த சமுத்திரம் உங்களுக்கு வழி திறந்துதான் ஆக வேண்டும். பெருக்கெடுத்து வரும் வெள்ளங்களும் பிரவாகித்து வரும் யோர்தான்களும் பின்னிட்டு திரும்பியே ஆக வேண்டும். எத்தனை பெரிய இருப்பு தாழ்பாள்களாக இருந்தாலும் சரி, வெண்கல கதவுகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மதில் சுவர்களும் கொண்ட எரிகோ மதில்கள் நொறுங்கி விழுந்தே ஆக வேண்டும். சரி, தேவ சமூகத்தை கொண்டு வருவது எப்படி? ஒரே ஒரு பாயிண்ட் தான். கர்த்தரை துதிக்கிற துதிதான் தேவ சமூகத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வரும். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன் அல்லவா? எந்த சபை ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதோ அங்கே தேவ சமூகம் அளவில்லாமல் இறங்கி வருவது நிச்சயம். அப்போஸ்தலனாகிய பவுலையும் சீலாவையும் நோக்கி பாருங்களேன். அவர்கள் சவுக்குகளினாலே கொடுமையாக அடிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டு விலங்கிடப்பட்டார்கள். அவர்கள் கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருந்தன. ஆனால் உள்ளமோ தெய்வீக இளைப்பாறுதலில் களிகூர்ந்து கொண்டிருந்தது. ஆகவே சமாதானத்தோடு கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்தார்கள். சிறைச்சாலையில் இருந்த மற்றவர்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்த போது அவர்களுடைய உள்ளத்திலும் ஒரு பெரிய இளைப்பாறுதல் வந்திருக்கும், இல்லைங்களா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் கர்த்தரை தொடர்ந்து துதித்து துதித்து பாடி ஆராதிக்கும் போது தெய்வீக இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ இப்பொழுது நாம் ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தை காணச் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த 7 மாதங்களை கண்ணின் கர்மணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் நுழையும் போதே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறீரே. எத்தனை அன்பான தேவன் ஆண்டவரே!
உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதால் கோணலானவைகளை நேராக்கி, கரடு முரடானவைகளை சமமாக்கி, செம்மையான பாதையிலே எங்களை வழிநடத்தி செல்வீரே, அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கடந்த காலங்களில் உமக்கு சித்தமில்லாத, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதேனும் நாங்கள் செய்திருப்போமே ஆனால் தயவாய் எங்களை மன்னித்து உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தாரும். அணு தினமும் உமது சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க, தியானிக்க எங்களுக்கு உதவி புரியும். பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலின்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்விமானின் ஆவியை கட்டளையிட்டு அவர்கள் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கி உம்முடைய நாம மகிமைக்கு சாட்சியாக நிற்க கிருபை தாரும் அப்பா. படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தந்து அந்த குடும்பத்தின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட கிருபை செய்யும் ஆண்டவரே. திருமண வயது கடந்தும் இன்னும் திருமணமாகவில்லையே, திருமணமாகியும் இன்னும் பிள்ளை பேறு கிடைக்கவில்லையே என்று கலங்கி கண்ணீரோடு உம் பாதம் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கேற்ற துணையை உண்டாக்குவேன் என்று ஆதாமுக்கேற்ற ஏவாளை உருவாக்கினது போல உம் பாதம் அமர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்து அவர்களை நீர் ஆசிர்வதிக்க வேண்டுமாறு உம்மிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் என்று சொல்லியிருக்கிறீரே, அந்த பலனை பெற்றுக்கொள்ள பிள்ளை வரம் வேண்டி உம்மை நோக்கி பார்க்கிற தம்பதியரை நீர் ஆசிர்வதித்து கூடிய விரைவில் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப்போகிற கிருபைக்காக இப்பொழுதே நன்றி சொல்கிறோம். ஆம் தேவனே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒவ்வொரு முறையும் உம்முடைய பாதம் வந்து அமரும்போது இந்த விசுவாசத்தோடு எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ண போகிற கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வியாதி படுக்கையிலே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று ஒரு வார்த்தை சொல்லும். எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்று சொல்லி அன்று குஷ்டரோகியை சுகப்படுத்தினீரே, அப்படியே இன்றும் நீ சுகம் கொடுக்கப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful and successful month. God bless you all. Have a blessed month.